சிறப்புரையாற்ற திரு அன்பரசு அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அவையோர் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்தியா இன்டர்நேஷனல் பள்ளியில் 39வது ஆண்டு விழாவிலே உங்கள் முன் நிற்பதிலே மகிழ்ச்சி, பெருமகிழ்வு. பள்ளியினுடைய தாளாளர் முகமது ஆரிஃப் அவர்களும் முகமது முபாரக் அலி அவர்களும் மிகச்சிறப்பாக இந்த பள்ளியை வழிநடத்தி 39 ஆண்டுகள் ஒரு நிறுவனத்தை நடத்துவது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. மிக அழகாக இப்போ முதல்வர் அமுதா அவர்களிடம் பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, அடுத்த ஆண்டு விழா எங்கே நடக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். புதிய கட்டிடத்தில் மிக புதிய பொலிவோடு அடுத்த ஆண்டு விழா. வாய்ப்பு இருந்தால் ஆண்டவன் அருளால் திரும்ப நேரில் சந்திப்போம். 40வது ஆண்டு விழா புதிய கட்டிடத்தில் உங்கள் குழந்தைகள் படிக்க இருக்கிறார்கள். அந்த வகையில் மிகச்சிறப்பாக இந்த பள்ளி நடந்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ கல்வி நிறுவனங்கள் இருந்தாலும் நான் என்ன சீஃப் கெஸ்டாக கூப்பிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக சொல்லலை. நான் முதல்வர் அவர்கள்ட்ட பேசிகிட்டு இருந்த, அவங்க கரஸ்பாண்ட்டை பேசிகிட்டு இருந்தப்பையும் சார்ட்ட பேசிகிட்டு இருந்தப்பையும் கேட்ட செய்திகளை வைத்து ஏதோ ஒரு வகையில் நம்ம குழந்தைகள்லாம் கிஃப்டட். அதனால தான் நம்ம எங்கே வந்திருக்கோம், இந்த ஸ்கூலுக்கு வந்திருக்கோம், இந்தியா இன்டர்நேஷ்னலுக்கு வந்திருக்கோம். ஏதோ ஒரு வகையில் நாம் ஆண்டவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உங்களுக்கும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். ஒரு சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்வு, புதுச்சேரியில் ஒரு பள்ளி மாணவிக்கு ஏற்பட்ட ஒரு பாதிப்பு. நீங்கள் எல்லாருமே செய்தித்தாள்களில் மற்ற விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாட்கள் அதே அப்படியே மண்டையில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அந்த மாதிரியான ஒரு சமூக சூழலில் நாம் இருக்கிறோம் அப்படிங்கிறத பெற்றோர்கள் முதல்ல நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறது முதல்ல கொடுக்க வேண்டியது பெற்றோர்களுடைய கடமை. எந்த காரணத்தை கொண்டும் அல்லது வேறு எந்த வேலைகளாக இருந்தாலும் பிள்ளைகளுக்காக தான் நம்ம உழைக்கிறோம், பிள்ளைகளுக்காக தான் சம்பாதிக்கிறோம், பிள்ளைகளுக்காக தான் நம்மளுடைய முழு உழைப்பையும் கொடுக்குறோம். அப்படிங்கிற அடிப்படையில் பிள்ளைகளுடைய பாதுகாப்பிற்கு ரொம்ப ரொம்ப நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பெற்றோரை கேட்டுக்கிறேன். ஏன்னா அது இன்னொரு குழந்தைக்கு ஏற்பட்ட பாதிப்பாக மனசு ஏற்றுக்கலை. நம்ம வீட்டு பிள்ளை அப்படி நம்ம வீட்டு பிள்ளைக்கோ நமக்கு தெரிஞ்ச பிள்ளைக்கோ அந்த மாதிரி ஒரு பாதிப்பு நடக்குதுன்னா ஒரு மனசு ஒரு பதறுது. இப்போ பள்ளிக்கூடத்தில் டீச்சர்ஸ் இங்கே பாதுகாப்பு கொடுக்குறாங்க, பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகள் பாதுகாப்பாக இருக்காங்க. பள்ளியை விட்டு வெளியில் வந்ததுக்கு பிறகு நான் ஆட்டோக்காரரை நம்பிட்டேன், நான் அவரை நம்பிட்டேன், நான் அவங்கள்ட்ட பார்த்துக்க சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி உங்களுடைய பொறுப்பை நீங்கள் தயவுசெய்து தட்டி கழிக்காதீர்கள். குழந்தைய, அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும் குழந்தைய முழுசாக பார்த்துக்க வேண்டிய முழு பொறுப்பு பெற்றோரோடது. பள்ளியில் குழந்தை விட்டுட்டிங்கன்னா அது எங்களுடைய பொறுப்பு. நாங்கள் ஆசிரியர்கள் பிள்ளைகளை பார்த்துக்கிறோம். வழக்கமாக பெண் பிள்ளைகளுக்கு வந்துட்டு நானும் நிறைய கிளாஸ் எடுத்திருக்கேன், குட் டச் பேட் டச்னு. அது பெற்றோர்களுக்கெல்லாம் தெரியும். குழந்தைகளுக்கு குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு, இப்போ ஆண் குழந்தைகளுக்கும் அதை சொல்லித்தர வேண்டிய அவசியம் இருக்கிறது. குட் டச் பேட் டச். அப்போ மற்றவர்கள் நம்மளை தொட்டு பேசும் பொழுது, குழந்தைகளை தொட்டு பேசும் பொழுது அவங்க எந்த இடத்த தொட்டு பேசுகிறாங்க, இப்படி இருந்தால் இப்படி இருக்கக்கூடாது, அவங்க தவறான நோக்கத்தில் பிள்ளையை தொடுறாங்க அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இப்போ அரசாங்கமே அது ஒரு இனிஷியேஷன் எடுத்து பிள்ளைகளுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லிக் கொடுக்குறாங்க. வளர் இளம் பருவத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகளும். நான் நிறைய சொல்லியிருக்கேன், குட் டச் பேட் டச் பற்றி நிறைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன். இப்போ எனக்கே ஒரு யோசனை, அது என்னது குட் டச் பேட் டச்? பிள்ளைகளுக்கு டோன்ட் டச்னு சொல்லிக் கொடுப்போம். பிள்ளைகள் யாருமே நம்ம பிள்ளைகளை தொடுவதற்கு பெற்றோர்களை தவிர வேறு யாருக்குமே அந்த உரிமை கிடையாது. அப்போ அது உறவினராக இருக்கட்டும், மற்றவர்களாக இருக்கட்டும், எந்த குழந்தையும் எட்டி நின்று பேசு, வாழ்த்து சொல்லு, ஆசீர்வாதம் பண்ணு, ஏதோ செய். கிட்டக்கு பிள்ளைய, அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் பெண் பிள்ளையாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் தேவையில்லை. அது மாதிரியான ஒரு பாதுகாப்புக்காக சொல்கிறேன். அது குட் டச் பேட் டச் இல்லை, அது டோன்ட் டச் அப்படிங்கிறது மாதிரி அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. படிக்கிறதை தாண்டியும்
பிள்ளைகள் டாக்டர் ஆகிறத தாண்டியும், இன்ஜினியர் ஆகிறத தாண்டியும், பெரிய பெரிய வேலைகளுக்கு போகிறத தாண்டியும், நிறைய சம்பாதிக்கிறத தாண்டியும் ஒரு நல்ல குடிமகனாக இந்த நாட்டில் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். அந்த ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட கோட் ஒன்று இருக்கும், லைஃப் இஸ் நாட் a matter of getting food, clothes and shelter. Apart from that, the beauty of the life lies in the nature, beauty and the aesthetic sense and the fragrance of the flowers என்று அந்த ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட கோட் போயிட்டே இருக்கும். இப்போ வாழ்க்கைங்கிறது வந்துட்டு வெறும் உணவுக்காகையோ இல்லை பணம் சம்பாதிப்பதற்கான, அதையும் தாண்டி உண்மையான அந்த வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சி என்கிறது எதில் இருக்கிறது அப்படின்னா இயற்கையில் இருக்கிறது. உங்கள் குழந்தைகளோடு போய் ஒரு செடியை நட்டு வச்சு அந்த பிள்ளைகள்கிட்ட தினம் தினம் அந்த செடியை பார்த்து வளர்க்க சொல்லி அந்த செடி பூ பூக்கிறதோ, அந்த செடி காய் காய்க்கிறதோ, அதில் கிடைக்கிற அந்த சந்தோஷம், அதில் கிடைக்கிற அந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறது வேறு எதுலேயுமே இருக்காது. கூடுமான வரைக்கும் உங்கள் பிள்ளைகளோடு ஒரு வேளையேனும் உணவு அருந்துவதற்கு முயற்சி செய்யுங்கள். காலையிலையோ இரவுலையோ பிள்ளைகளோட உட்காந்து டெய்லி பேசுங்க. பிள்ளைங்கள்ட்ட ஸ்கூல் பண்ணியாடா, என்ன நடந்துச்சு ஸ்கூலில், மிஸ் என்ன சொல்லி கொடுத்தாங்க, நீ என்ன கற்றுட்ட, உன் பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்டு உனக்கு என்ன சொன்னாங்க, இந்த ஃப்ரெண்டு என்ன சொல்லி கொடுத்தான், அந்த ஃப்ரெண்டு என்ன சொல்லி கொடுத்தான், அப்படி சொல்லி அந்த பிள்ளைகள்கிட்ட உங்களால் எவ்வளவு நேரம் முடியுமோ, குறைந்தபட்சம் ஒரு அரை மணி நேரமாவது அந்த பிள்ளைகளோடு உங்களோட நேரத்தை செலவிடுங்கள். மாதத்துக்கு ஒரு நாள், என்னைக்காவது ஒரு நாள் மொட்டை மாடியில் போய் படுத்துட்டு பிள்ளைகளோட வானத்தை பார்த்துக்கு பார், எத்தனை நட்சத்திரம் இருக்குது பார், எவ்வளோ நிலா எப்படி இருக்கு பார், இதெல்லாம் கவுண்ட் பண்ணி பார் அப்படி சொல்லி அந்த இயற்கையோடு இயந்த அந்த வாழ்வு இது 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 கொடுக்குற அந்த சந்தோஷத்தையும் ஒரு திருப்தியையும் வேற எந்த விஷயமும் கொடுக்காது அப்படிங்கிறத பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. ஒரு சின்னதாக ஒரு பாலித்தீன் பை இருக்குது, அதை ஓரமாக தூக்கி போடுறதுலேருந்து, தேவையில்லாமல் ஒரு லைட் எரியறதை நிப்பாட்டுறதுலேருந்து, ஒரு தண்ணி டேப்பில் தண்ணி ஊற்றிட்டே இருக்கு அதை க்ளோஸ் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த மாதிரியான விஷயங்களை பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. இப்போ இங்கே ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்குற எல்லா விஷயத்தையும் இந்த நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா? இவ்வளோ விஷயத்தையும் ஸ்கூலில் பெற்றோர்கள் நீங்கள் சொல்கிறத தாண்டி ஒரு ரோல் மாடலாக இருங்க. அன்புமணி சார் பேசும்போது சொன்னாங்க, ஃபோனை கொடுக்காதீங்க அப்படின்னு. ஃபோனை கொடுக்காதீங்கிறத தாண்டி பிள்ளைகளுக்கு முன்னாடி நீங்கள் ஃபோனை ரொம்ப நேரம் யூஸ் பண்ணாமல் இருங்க. நீங்கள் ரொம்ப நேரம் ஃபோனை யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பிள்ளைகளும் என்ன பண்ணுவாங்க, ஃபோனை யூஸ் பண்ண போயிடுவாங்க. அப்போ நீங்கள் ஒரு ரோல் மாடலாக நீங்கள் நடந்துக்கிறத வச்சு உங்கள்கிட்டேருந்து நிறைய விஷயங்கள், உங்களை ஒரு ஹீரோவா ஒரு ஹீரோயினா அம்மாவையும் அப்பாவையும் பார்த்து வளர்கிற குழந்தைகள் இந்த தேசத்திற்கு உண்மையிலே ஒரு நல்ல குடிமக்களாக, நல்ல மனிதர்களாக இருப்பார்கள். அந்த மாதிரியான மனிதர்கள் தான் தானும் மகிழ்ச்சியாக இருந்து கொண்டு இந்த சமுதாயத்தையும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும், வைத்துக்கொள்ள முடியும். ஒரு மலையேற்ற வீரன் ஒருத்தன் இருந்தான். அவன் மலையில் ஏறி போயிட்டே இருக்கான். ஒரு இந்த மாதிரியான ஒரு மாலை பொழுது அப்படியே இருட்டு வந்துட்டே இருக்கு. அப்பயும் அவன் ஏதோ ஒரு இடத்துல ஓய்வு எடுக்கலாம், ஆனால் போயிட்டே இருக்கான். ஒரு இடத்துல நல்ல ஃபுல்லாக இருட்டானதுக்கு பிறகு தடுமாறி கீழே விழுந்துடுறான். கீழே விழுந்தோடனே என்ன ஆகுது, ஒரு மலை உச்சியிலேருந்து கீழே விழுந்துடுறான். அப்போது எவ்வளோ அடி கீழே விழுந்துட்டான்னு தெரியாது. அப்போ என்ன பண்ணுவோம், எல்லாரும் சந்தோஷமாக இருப்போமா? என்ன பண்ணுவோம்? ஆண்டவனே, அப்போ தான் ஆண்டவன் நினப்பு வருது. ஆண்டவனே, உன்னை தொழுகையெல்லாம் பண்ணனே, கீழே விழுந்துட்டானே அப்படின்னு சொல்லி கத்திட்டே மேலே கீழே விழுறான். கீழே விழு ஒரு ரொம்ப தூரம் வந்ததுக்கு பிறகு ஒரு மரக்கிளை ஏதோ அவனுக்கு கையில் தட்டுப்படுது. அந்த மரக்கிளையை பிடிச்சிட்றான். 2 மரக்கிளையும் பிடிச்சிட்டு அப்படியே தொங்கிட்டே இருக்கான். நல்லா தானே ஆண்டவனே உன்னெல்லாம் வணங்கிட்டு இருந்தேன், என்னை வந்து இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவன்கிட்ட முறையிடலாம். உடனே வானத்துலேருந்து ஒரு குரல் கேட்குது, நீ கையை 2த்தையும் விட்டுடு, நான் உன்னை காப்பாற்றிடுறேன் அப்படின்னு. இப்போ ஆண்டவனை நம்பினா என்ன பண்ணியிருக்கணும், கையை விட்டுருக்கணும். ஆனால் கை விடலை, அவன் பிடிச்சிட்டே இருக்கான். ஆண்டவன் மேலே நம்பிக்கை இருக்கணும், அல்லது அவன் மேலே அவனுக்கு நம்பிக்கை இருக்கணும். நான் பெரிய வீரன், மலையேற்ற வீரன், என்னால் என்னை பாதுகாத்துக்க முடியும் அப்படின்னு அவன் நினச்சிருந்தா கூட அந்த கையை விட்டுட்டு கீழே குதிச்சிருக்கணும். ரெண்டுமே அவனுக்கு கிடைக்கல. பொழுது விடுகிற நேரத்தில் அந்த வழியாக போகிறவர்கள் பார்க்கிறார்கள், தரையிலேருந்து ஒரு அடி உயரத்தில் இறந்த நிலையில் ஒருத்தன் தொங்கிட்டு இருக்கான். அவன் விட்டுட்டு விழுந்திருந்தான்னா கூட ஒரு அடி தான் அவனுக்கும் அந்த தொங்குறதுக்கும் அந்த தரைக்கும் இருக்கிற வித்தியாசமாக இருந்திருக்கு. நிச்சயமாக அவன் உயிர் பிழைச்சிருப்பான். எதுக்கு சார் சொல்கிறீங்க அப்படின்னா, ஒன்று தான் மேலே நம்பிக்கை இருக்கணும்.
நம்ம மேலே நம்பிக்கை இருக்கணும், அல்லது கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கணும். இந்த ரெண்டு நம்பிக்கையுமே இருக்கணும், அல்லது ரெண்டு நம்பிக்கையில் ஏதாவது ஒரு நம்பிக்கை நிச்சயமாக இருந்தால் நம்ம வாழ்க்கையில் அடுத்த உயரத்துக்கு எடுத்து செல்லலாம். கண்டிப்பில்லாத மாணவர்கள் இந்த சமுதாயத்திற்கு ஒரு நல்ல மனிதர்களாக வருவதில்லை. உங்களால் கண்டிக்க முடியலை பிள்ளைகளை, ஒரு யதார்த்தமாக ஒரு பெற்றோரை எனக்கும் தெரியும், பிள்ளைகளை ரொம்ப கண்டிக்க முடியல. ஆசிரியர்கள் கண்டிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு கண்டிக்கிறதுக்கான ஸ்பேஸ் கொடுங்க. இந்த பிள்ளை இந்த தப்பு செய்கிறான், இந்த பிள்ளை இந்த தப்பு செய்கிறான் அப்படின்னா முதல்ல இந்த தப்பை அட்மிட் பண்ணிக்கோங்க. எப்போதுமே நான் ஒரு 15 ஆண்டு காலமாக தேசிய மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியராக இருக்கேன். 2008 நான் அப்பாயின்மெண்ட் ஆனேன். நிறைய பெற்றோர்களையும் மாணவர்களையும், குறிப்பாக 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்களை பெற்றோர்களை சந்தித்திருக்கிறேன். எதை சொன்னாலும் என் பையன் அப்படி பண்ண மாட்டான், அப்படிதான் எல்லா பெற்றோர்களும் சொல்லுகிறார்கள். பையனை கெட்ட பையன் அப்படின்னு நாங்கள் சொல்கிறது எங்களுடைய நோக்கம் அல்ல. ஒருவேளை அவன் தவறுதலாக இருக்கிறான் அல்லது சின்ன சின்ன தவறுகள் செய்கிறான் அப்படின்னு சொன்னால் அதை திருத்த வேண்டிய முதல் இடத்தில் நம்ம இருக்கிறோம். அப்போ இந்த சின்ன சின்ன தப்பெல்லாம் இல்லை அப்படின்னு விட்டுட்டு போகிறப்போ பின்னாடி அவன் ஒரு பெரிய தவறு செய்கிறதுக்கு நம்மளே காரணமாக இருந்து விடுகிறோம். அப்போ ஒரு ஆசிரியர் கண்டிக்கும் பொழுது அவங்க அந்த நீ தப்பு செஞ்சால் அப்படி தான் கேட்பாங்க, அப்படி தான் கண்டிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைகளை சொல்லுங்கள். அல்லது அம்மா கண்டிச்சா அப்பா ஒரு இல்லைம்மா அப்படின்னு சொல்லி ஒரு செல்லம் கொடுக்கலாம். அல்லது அப்பா கண்டிக்கும் போது அம்மா அதை அட்லீஸ்ட் தடுக்காமனாச்சும் இருக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு சின்ன சின்ன தவறுகளை ஒரு சின்ன அந்த ஸ்டேஜ்லேயே சரி பண்ணிட்டா நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் அவங்க ஒரு பெரிய உயரத்துக்கு வருவார்கள் என்று சொல்லி இனிய குழந்தைகள் அனைவருக்கும் நல் வாழ்த்துக்களை சொல்லி, நான் ஏற்கனவே சொன்ன விஷயந்தான், ஒரு பெரிய கிஃப்டட் ஆண்டவனுடைய ஒரு கருணை, ஒரு நம்ம மேலே ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறதுனால நம்ம இந்த பள்ளியில் சேர்ந்துருக்கிறோம். நல்லா படித்து நம்ம இந்த பள்ளிக்கும் நம்மளுடைய பெற்றோர்களுக்கும் இந்த மண்ணுக்கும் இந்த ஊருக்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என்று சொல்லி அனைவருக்கும் இனிய வாழ்த்துக்களை சொல்லி இனிய வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி. சிறப்புரையாற்றியவைக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக என் பள்ளியின் மாணவர்களுக்கான பரிசளிப்பு நிகழ்ச்சி தொடங்குகிறது.